விளிம்பு நிலை மக்களின் பசி தீர்க்கும் மற்றுமொரு வரலாற்று சாதனையாக தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் 3 வேளை இலவச உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தூய்மை பணியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. விடியற்காலையிலேயே எழுந்து நகரை தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள் உணவின்றி பணி செய்வதை தவிர்க்கும் நோக்கில் இது உருவாக்கப்பட்டது. இன்று திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் ஊராட்சி அத்திக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் இத்திட்டத்தை அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தினார். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு காலை, மதியம் மற்றும் இரவு என 3 வேளைகளிலும் சத்தான உணவுகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. விழாவில் பேசிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களின் பசி போக்கும் இத்திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முதன்முறையாக செயல்படுத்தப்படுகிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள், தொழில் தொடங்க கடனுதவி மற்றும் அவர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்யும் என அவர் உறுதியளித்தார். விழாவின் ஒரு பகுதியாக பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு அருந்திய முதலமைச்சர் அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்த திட்டம் தமிழக அரசின் மற்றுமொரு மகுடமாக பார்க்கப்படுகிறது.